இந்த பிளே ஆஃப் ரேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை, இந்த பிளே ஆஃப் ரேஸில் வந்து இன்னமும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஒரு நாள் வந்து இப்போ வரைக்கும் பாருங்கள், ஜிடி கண்டிப்பாக டாப் 2ல் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸ் ஒரு ஜெயிச்சாங்கன்னா அவங்க டாப் 1ல் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் நடக்கிற மேட்ச்சை அது 2 டீம் ஆடுவாங்க. அந்த ரெண்டு டீமுக்கு மட்டும் அந்த மேட்ச் முக்கியமானதாக இல்லாமல் அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளே ஆஃப் ரேஸில் இருக்கக்கூடிய டீமுக்கும் ஒரு முக்கியமான மேட்சாக இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு மேட்ச்சு. இது மும்பை இந்தியன்ஸுக்கோ ஆர்சிபிக்கோ ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இது ஜிடியோட ஃபேன்ஸுக்குள்ள இந்த மேட்சை பார்ப்பாங்க. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் மேட்சை வின் பண்ணாங்கன்னா அவங்க டேபிளோட டாப்புக்கு போயிடுவாங்க. டிசி ஜெயிச்சா பஞ்சாப் கிங்ஸை கீழே தள்ளிட்டு மும்பை இந்தியன்ஸை கீழே தள்ளிட்டு அவங்க மேலே போயிடுவாங்க. அதனால் ஒவ்வொரு போட்டியில் ஜெயிக்கக்கூடிய விக்ட்ரிகளோட மார்ஜினும் ரொம்ப முக்கியம். இந்த மேட்சும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம வழக்கமாக நம்ம கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் இந்த IPL 2025 முழுக்க கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூ ஷோவில் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மேட்ச்சில் நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் யார் பெஸ்ட்டு பேட்டராக இருப்பா, அதிக ரன் யார் அடிப்பா அப்படிங்கிற கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிறவங்களேருந்து நான் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டெக்கத்லான் பரிசு நான் கொடுக்க போகிறேன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. IPL பப்பியா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2025 டிராகனில் தரம்சாலாவில் நடக்க இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்துருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். அந்த IPL நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இந்த 2 ஹோம் வச்சுருக்காங்கல்ல, இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு முன்ன ஜெய்ப்பூர் மட்டும் தான் ஹோமாக இருந்தது. அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இப்போது அவங்களுக்கு கவுஹாத்தியும் சரி ஜெய்ப்பூரும் ஒரு ஹோம் ஆகிடுச்சு. டெல்லி கேபிட்டல்ஸுக்கு டெல்லியும் வைசாக்கும் ஒரு ஹோம் ஆகிடுச்சு. இப்போது பஞ்சாப் கிங்ஸ்க்கு அப்போ இருந்து தரம்சாலாவும் மொஹாலியும் ஒரு ஹோம் கிரவுண்டாக இருந்து இப்போ தரம்சாலாவும் முல்லன்பூரும் ஒரு ஹோம் கிரவுண்ட் ஆகிடுச்சு. மற்ற டீமுக்கெல்லாம் ஒரு ஹோம் கிரவுண்டுங்கும் போது 7 மேட்சஸுக்கு மாதிரியான ஒரு டீமாக அவங்க எடுத்து வச்சுட்டு ஆடுவாங்க. கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படாவே. ஸோ அதிலிருந்து சின்ன பல மாற்றங்கள் செஞ்சு ஜெயிப்பாங்க. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்க எப்படி 2 ஹோம் கிரவுண்ட் வச்சுருக்காங்கிறதுனால அந்த 2 ஹோம் கிரவுண்டுக்கான பிளேயர் எடுக்கணும், அதிலிருந்து அவையில் நல்லா ஆடுற மாதிரியான பிளேயரையும் சேர்த்து எடுக்கணும். இது ஒரு பிளேயர் 2 ஹோம் கிரவுண்டு ப்ளஸ் வேறு அந்த வென்யூக்கு ஏற்ற மாதிரியான பிளேயராக. ஸோ ஒரு மாதிரி மண்டை காஞ்சி போயிடுவாங்க, எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். இதுவும் ஒரு ஃபேக்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ தரம்சாலா மேட்ச் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு டக்குன்னு இதெல்லாம் ஞாபகத்து வந்துச்சு. பட் டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் காலங்காலமாக போகும். இப்போது அதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் சந்தோஷப்படுவாங்க, ஐயா எங்களுக்கு 2 ஹோம் கிரவுண்டு கொடுங்க ஐயா, கொச்சியில் எங்களுக்கு ஆட விடுங்க ஐயா, பிரச்சனை இல்லை ஐயா, நாங்கள் அதை ஒரு ஹோம் கிரவுண்டாக வச்சுக்கிறோம் ஐயா அப்படின்னு நினச்சிட்டு ஆர்சிபி ஃபேன் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹோமில் கண்டம். சரி, ஓகே. இப்போ நம்ம தரம்சாலாவோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் தரம்சாலாவில் என்னங்க மழை வரும்னு போட்டிருக்குது. கல்கட்டாவில் மேட்ச்சு மழையினால கைவிடப்பட்டுச்சு, ரிசல்ட் கொடுக்கல. ஹைதராபாத்லேயும் அப்படி தான் ஒரு பாயிண்ட் பிரித்து கொடுத்துட்டாங்க. மும்பையில் மழை வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் மழை வந்து மேட்ச் ஒரு மாதிரி போனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்கட்டாவில் காற்று அடிச்சிச்சு, மழை வரல. ஆனால் எனக்கு அந்த மழை பிரச்சனை இருக்கும்போது எனக்கு தோணுது. இப்போ சேப்பாக்கில் சிஎஸ்கேயோட கடைசி ஹோம் மேட்ச் அப்போ மழை வந்து ஏதாவது பிரச்சனையாகுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் இருக்குது. ஏன்னா முன்கூட்டியே இந்த தடவை பருவமழை ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ மே கடைசியில் தானே வரும், இப்போ முன்னாடியே வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்டில் தரம்சாலாவில் மழை, அப்புறம் தரம்சாலானா பேட்டிங் பேரடைஸு. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா 200 ரன் அடிக்கப்பட்டிருக்குது. ஆனால் எனக்கு என்ன, தரம்சாலா அங்கே தங்கியிருக்கிறேன், பனி பெய்யும் அப்படிங்கிறதுனால வந்து பனி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் பால் கொஞ்சம் வெட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சேசிங் போகிறது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தரம்சாலா பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஏன்னா தரம்சாலாவில் இருந்திருக்காங்க, பனியை நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்காங்கிறதுனால சம்மர்லேயும் பனி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நான் சேசிங் சொல்லிட்டேன். பிச்சு வந்து நான் பெரிய என்ன சொல்கிறது பேட்டிங் பேரடைஸாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விப்ராஜுக்கு என்ன ஆச்சு, ஏதாவது காயமா, நான் கூட நியூஸ் கேள்விப்படல. விப்ராஜ் இவங்க 11th எடுக்கவே மாட்டுறாங்க. இப்போ ஒன்று பண்ணலாம், கருண் நாயர் வந்து கொஞ்சம் சரியாக ஆடுறதில்ல தான். இப்போது KL ராகுலையும் ஃபேஃபையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அபிஷேக் பரல் நீங்கள் 1 down கூட கொண்டு வந்துக்கோங்க. அக்ஷர் பட்டேல் நம்பர் 4, ஸ்டப்ஸ் 5, அசுதோஷ், அப்புறம் விப்ராஜ்னு கீழே வந்துட்டு நட்டுவை டீமில் சேர்த்துக்கோங்க. முஹித்தில் முகேஷ்குமார் யாராவது ஒருத்தவங்க வச்சுக்கோங்க. நியூ பாலில் உங்களுக்கு வந்து ஸ்டார்க்கு கூட போடுறதுக்கு துஸ்மான்தா சமீரா இருக்கிறாரு. டெத் ஓவரில் போடுறதுக்கு இப்போ ஸ்டார்க்கு கூட நட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ உங்களுக்கு மோஹித் சர்மா இல்லை முகேஷ்குமார் டெத் ஓவரில் போட்டால், அப்போ முகேஷ்குமார் நியூ பாலே டெத் ஓவர்லேயும் போடாரு. ஸோ முகேஷ்குமார் எடுத்து வச்சுக்கோங்க.
இதுதான் பிளேயிங் 11. நான் இப்படி தான் பிளேயிங் 11 பிக் பண்ணுவேன் என்னை பொறுத்த வரைக்கும், டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ பஞ்சாப் கிங்ஸில் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயிங் 11 பஞ்சாப் கிங்ஸ் எதுவும் கை வைக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ்வெல் இல்லை, அதனால் ஸ்டாய்னிஸ் உள்ளே இருப்பார். ஓகேங்களா. ஸோ உமர் சாய்க்கும் ஒரு இடம் இருக்குது. ஆமாம், உமர் சாய்க்கு இருக்கும்ல, அங்கே ஃபாரின் ஃபார்வர்டு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்குல்ல. உமர் சாய் ஆட வைப்பாங்க. ஸோ இதுதான் 2 டீமோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும். இப்போ பேட்டில் நேருக்கு நேர் வந்துட்டிங்க அப்படின்னா, இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கம்பேர் பண்ணுவேன். இங்கே ஹெவி டாப் 3 பிரியன் ஷாரியா, பிராப் சிம்ரன், அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர். இந்த டாப் 3 கெளிக்கிறாங்கன்னா அந்த பக்கத்தில் ஃபேஃப் டு பிளஸஸ், கேஎல் ராகுல், அபிஷேக் பட்டேல், கருண் நாயர். மிடில் ஆர்டரில் எனக்கு அக்ஷர் பட்டேல் அண்ட் ஸ்டப்ஸு. கேஎல் ராகுல் மேலே வருவாரா கீழே வருவாரா எனக்கு தெரில. ஆனால் கேஎல் ராகுல் மேலே வந்தாலும் அணிக்கு நல்லது, கீழே வந்தாலும் அணிக்கு நல்லது. ஏன்னா கேஎல் ராகுல் கீழே வந்து ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஜெயிச்சு காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக ஓப்பனிங் வந்து ஜெயிச்சு காமிச்சிட்டாரு. அப்படிங்கிறதுனால இப்போ அவங்க எனக்கு மிடில் ஆர்டரில் இப்போ அசுதோஷ், அன்றைக்கி ஸ்டப்ஸும் அசுதோஷும் தான் எஸ்ஆர்ஹெச்சில் அடித்தாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் இவங்க விக்கெட்லாம் காவு வாங்கியாச்சு. ஸோ அப்போ அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸு, அப்புறம் அசுதோஷ் நம்பிக்கை இருக்குது. விப்ராஜும் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பேட்டிங்க்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இவங்க மிடில் ஆர்டர். பட் நேஹல் வதேரா ஸ்பின்னர் நல்லா ஆடிடுவார். ஜோஷ் இங்கிலீஷ் ஒரு 30 அன்றைக்கி அடித்தார், ஆடிடுவார். அப்புறம் சஷாங்க் சிங்கு மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. மார்க் ஆன்சன் ஒரு 30-20 அடிச்சிருவார். ஸ்டாய்னிஸ் கொஞ்சம் டவுட் தான். ஸோ அப்படி இப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டீமோட பேட்டிங்கில் எனக்கு பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் டீசெண்டாக இல்லை. இவங்களை விட ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா போடலாங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டார்க்குலேருந்து நியூ பாலில் விக்கெட் வரமாட்டேங்குதுனால பிரச்சனை தான். அப்போ ஸ்டார்க்குலேருந்து வரமாட்டேங்குது. அப்புறம் முகேஷ் குமார் உள்ளே கொண்டு வராங்கன்னா அவரும் விக்கெட் எடுக்கணும். ஆனால் அவர் ஓரளவு டீசெண்டாக விக்கெட் எடுப்பார். இவங்க விக்கெட் எடுக்கலன்னா அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் இவங்க 2 பேரும் வந்து விக்கெட் எடுத்து குல்தீப் யாதவ் வந்து இவங்களை டைட் பண்ணி விக்கெட் எடுத்து அப்புறம் டெத் ஓவரில் ஸ்டார்க்கு கொடுக்கும்போது ஸ்டார்க்கு விக்கெட் எடுக்கலனாலும் அங்கே நல்லா போட்டுருவார், மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாரு. ஸோ இப்படி தான் அவங்க பழப்பு ஓட்டிகிட்டு இருக்காங்களே தவிர எனக்கு நியூ பால் பவுலரும் விக்கெட் எடுப்பாங்க, செமி நியூ பாலையும் ஸ்பின்னர் விக்கெட் எடுப்பாங்க, டெத் ஓவர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க, மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாங்கன்னு அப்படிங்கிற கதை கிடையாது. சரி, மேலே ஒரு மேட்ச்னாலும் பரவாயில்ல. பட் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாலில் விக்கெட் விடாமல் அது அக்ஷரோ விப்ராஜோ வந்து எடுத்தால் தான், குல்தீப் வந்து எடுத்தால் தான் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு பிரச்சனை. இப்போ நட்டுவை கொண்டு வந்திருக்காங்கன்னா நட்டு நியூ பாலில் விக்கெட் எடுத்துட்டாருனா அது பெரிய ஒரு அட்வான்டேஜ் டிசியை பொறுத்திருக்கு. பெட்டர் டெத் ஓவரில் நான் சொல்ல தேவையில்லை. டெத் ஓவரில் சஷாங்க் சிங், ஸ்டாய்னிஸும், நேஹல் வதேரா. ஸ்டாய்னிஸை சமாளிக்க ஸ்டார்க் இருக்கார், இந்த பக்கம் மற்றவங்களை சமாளிக்க நட்டு இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ நியூ பாலில் இங்கே பிரியன் ஷாரியா, அதுக்கப்புறம் பிராப் சிம்ரன் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டார்க்கு ஒன்று போடும்போது கும்முன்னு ஏற்றி ஒரு பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயர் போடும்போது துஷ்மந்தா சமீரா ஒரு மாதிரி பவுன்ஸ் போட்டு ஒரு லைனில் லெங்க்த்தை குடிச்சு எடுத்துகிட்டு போகும்போது ஸோ டாப் 3 இந்தியன் பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இல்லை ஸ்டார்க் அண்ட் துஷ்மந்தா சமீராக்கு நல்ல வாய்ப்பு. அப்புறம் மிடில் ஓவர்ஸில் மேபி ஸ்டார்க்கை கொண்டு வராங்கன்னா ஜோஷ் இங்கிலீஷ் அங்கே செம்மையான ஒரு பேட்டில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்டாய்னிஸ் பின்னாடி ஸ்டார்க்கு சொல்லிட்டேன். அப்புறம் ஜோஷ் இங்கிலீஷ், நேஹல் வதேரா. இப்போ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக மிடில் ஓவரில் குல்தீப் யாதவ் போடுவார். கண்டிப்பாக குல்தீப் யாதவ் போடுவார். அக்ஷர் பட்டேல் வருவார். ஸ்டப்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. பட் குட்டி கிரவுண்டுங்கிறதுனால இதில் எப்படி குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் மேலே எனக்கு சந்தேகம் கிடையாது. குவாலிட்டியான 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்டார்க் நட்டு இங்கே கண்டிப்பாக தேவை. இங்கே அவங்க யார்க்கர் எல்லாம் நெயில் பண்ணிட்டாங்கன்னா மேட்சை வின் பண்ணலாம். பட் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ஹெவியாக தெரிஞ்சாலும் டிசி மேலே ஏதோ ஒரு வேளை விக்ட்ரி காற்று அடிக்குமோன்னு எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுது. ஸோ ஆனால் ஹர்ஷ்தீப் சிங்கிற நியூ பால் அட்டாக், மார்க் ஆன்சன் நியூ பால் நல்லா போகிறாரு. 10வது ஓவருக்கு மேலேயே மார்க் ஆன்சன் வந்து நல்லா போகிறாரு. பட் சஹலோட மிடில் ஓவர்ஸில் கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸு பின்னாடி அசுதோஷ் சர்மாவுக்கு பதில் சொல்ல ஆக வேண்டிய இடத்துல இங்கே இருக்கிறாங்க. பட் சஹல் கிளாஸ் மாஸ், குல்தீப் யாதவ் இந்த பக்கம் சஹல். ஸோ குல்ச்சா ஃபைட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சூப்பரான ஒரு டீமு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடித்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது. சேசிங் போனாலும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க. டிசி கிட்ட அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டவுட் தான். இந்த மேட்சை எனக்கு ஜெயிக்கிறதுனா எனக்கு பேட்டிங் ஆர்டர் டாப் 3 பெருசாக முடிவு பண்ணுவாங்களா எனக்கு தோணுது. ஸோ டிசி அது மட்டும் நடந்துச்சுன்னா இன்றைக்கி டிசி ஜெயிப்பாங்க. ஸோ டிசி என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 53% டெல்லி கேபிட்டல் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச்சில் தோப்பாங்களோன்னு எனக்கு தோணுது 47%. நீங்கள் நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடி 16 பாயிண்டோட இருக்கிறாங்க, ஆர்சிபி 16 பாயிண்டோட இருக்கிறாங்க. இன்னும் 3 மேட்ச் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் 15 பாயிண்டில் இருக்கிறாங்க. இன்னும் 3 மேட்ச் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸுக்கு பஞ்சாப் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸோட இவங்க கூட மேட்ச் இருக்குது. இன்னும் 13 பாயிண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ டிசி ஓவரில் இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நெட் ரன் ரேட் பூஸ்ட் லைட்டாக கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஏன்னா இங்கே பஞ்சாப் கிங்ஸ் 15 பாயிண்ட்டு 0.376, டெல்லி கேபிட்டல்ஸ் 13 பாயிண்ட்டு 0.362. ஸோ ஒரு 0.0006 அதுதான் பெரிய வித்தியாசமாக இங்கே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்சை ஒரு வேளை டிசி வின் பண்ணுறாங்க அப்படின்னா
ஸ்ட்ரைட்டாகவே 3வது பொசிஷனுக்கு போவாங்க. பஞ்சாப் கிங்ஸ் கீழே இறங்குவாங்க, டிசியும் கீழே இறங்குவாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே டேபிள் டாப்புக்கு போவாங்க 17 பாயிண்டோட. ஏன்னா ஜிடி 16 பாயிண்ட்டு, ஆர்சிபி 16 பாயிண்டோட இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நாளைய பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சி பொழுதுகளை நீங்கள் இது உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஐபிஎல்ல. சரி ஓகே, அடுத்ததான் சரி ஓகே, யார் இன்றைக்கி மேலே போவா, யார் இன்றைக்கி கீழே வருவா, யார் அப்பே இருப்பாங்கன்னு சொல்லவும் முடியாது. அதெல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ இப்போது நம்மளோட ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரில் அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் இருந்தாருன்னா பிக் பண்ணுறேன். அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங்கில், ஸ்டப்ஸு, நேஹல் வதேரா, பவுலிங்கில் ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சஹல் பிக் பண்ணுறேன். விக்கெட் கீப்பிங்கில் கேஎல் ராகுல், பிரதாப் சிம்ரனை பிக் பண்ணுறேன். எனக்கு வேறு வழி தெரியலாத்தாங்கிற மாதிரி தான் இந்த ஒரு டீமை பிக் பண்ணியிருக்கிறேன். நல்லா பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் போனோமா, அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இவங்க தான் என்னோட டீமு. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா நான் சரியாக கேஎல் ராகுல் பற்றி நாங்கள் எந்த அளவுக்கு பேசணும் தெரியாது. பட் ஆனால் கேஎல் ராகுல் கிரைசிஸ் பிளான். ஸோ தரம்சாலாவில் 100 அடிக்கிறதுக்கும் கேஎல் ராகுலுக்கிட்ட வாய்ப்பு இருக்குது. நான் ஸ்டப்ஸு, கேஎல் ராகுல் இல்லை யாராவது ஒருத்தவங்க 100 நான் எதிர்பார்க்குறேன். ஸ்ரேயாஸ் ஐயர்லேருந்து 100 எதிர்பார்க்குறேன். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இது வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸால் தரம்சாலாவில் பண்ண முடியாத சாதனை அவர் பண்ணியிருக்கிறாரு. மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நடக்க சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரேயாஸ் ஐயரா, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ஷர் பட்டேலா, பாப்பா என்ன நடக்க சொல்லிட்டு யாரோட வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்க. இவங்க 2 பேர் வரைக்கும் கப் வின் பண்ணதில்லை. மனிதாபிமானி அடிப்படையில் மழை வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்தா அது எந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் ஒருவேளை கொடுக்குறாங்க மழையினால் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் 16 பாயிண்ட். ஏன்னா இப்போ ஆல்ரெடி 15 பாயிண்ட் இருக்கிறாங்களா, இப்போ 16 பாயிண்டோட 3வது பொசிஷனாக இருப்பாங்க. டிசி 16 பாயிண்ட்னாலும் மும்பை இந்தியன்ஸ் 14 பாயிண்ட் தான். ஆனால் நெட் ரன் ரேட் 1.156 வச்சுருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். அதான் அப்போ டிசிக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தா அவங்க 5வது பொசிஷனில் தான் இருப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தா பஞ்சாப் கிங்ஸ் வந்து இப்போ 3வது பொசிஷனில் தான் இருப்பாங்க. அவங்க இடத்துல இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, டன் வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. ஐயோ, இந்த பிளே ஆஃப் ரேஸ் வேறு ரொம்ப சூடாக வேறு இருக்குது. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?